தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா 2025 வருடம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் நம்ம அடுத்தது என்ன ராசிக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருடம் எந்த மாதிரியான பலத்தை தரப்போகிறது என்பதை நம்ம விரிவாக பார்ப்போம். மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அடி மேலே அடி விழுந்து இப்போ தான் ஒரு நல்ல ஒரு இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே இருந்து கொஞ்சம் மேலே தலை தூக்கி வராங்க. இதுதான் ஒரு 100% உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி சனியோட காரகத்துவத்தால் ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க. உடம்பு பிரச்சனை, மனப்பிரச்சனை, உடல் சோர்வு, மனம் சோர்வு, எதை தொட்டாலும் தடங்கள், எதை தொட்டாலும் விரயம், உடம்புல அதிக விரைய செலவு, ஆஸ்பத்திரி போனால் 2 லட்சம் செலவாச்சு, 3 லட்சம் செலவாயிடுச்சு, ஆனால் நோய் குணமாகலை. ஒரு கோர்ட்டுக்கு போனோம், அந்த கேஸ் என்ன நடந்துக்கிட்டே இருக்குது, வக்கீல் நல்லா நம்மளை வச்சு சாப்பிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நிறைவுக்கு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சனியோட காரகத்துவம் உங்கள் ராசியிலேருந்து மறைஞ்சிட்டார். மறையிறதில்ல, 7.5 சனியாக இருந்தாலும் பாதச்சனி இப்போ முடிவு வரப்போகிறது மாசி மாதத்துக்கு மேலே. அதனால் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நன்மை வரப்போகிறது. 2025 வருடத்தில் நீங்கள் நினைக்காத ஒன்று கூட வரலாம். நீங்கள் அதை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு அரசாங்க வேலையாக இருக்கட்டுமே, இதுக்கு முன்னாடி நல்லா படிச்சிருப்பீங்க, எத்தனையோ எக்ஸாம் எழுதிருப்பீங்க, படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருப்பீங்க, ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கப்பெல்லாம் கிடைக்காத வேலை இப்போ 2025 திடீர்னு வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். திடீர் அதிர்ஷ்டம் பெற போகும் ராசியில் நீங்கள் ஒன்று. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு 2025 வருடம் திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகும் வருடமாக மாறப்போகிறது. அப்போ அதே உங்களுக்கு ஒரு யோகம்தான். ஏன்னா சனியோட காரகத்துவம் உங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ நீங்கள் இப்போ தான் ஒரு படியில் அடி எடுத்து வச்சுருக்கீங்க. அப்போ அதுக்கு அடுத்த படியில் அடி எடுத்து வச்சு நீங்கள் மேலே போய்கிட்டே இருக்கிறதுக்கு 2025 வருஷத்தில் அது உங்களுக்கு ஒரு ஆயத்தமான ஒரு பணியை தொடங்கியிருக்கு. அதே போல் உங்கள் ராசிநாதனே சனியாக இருக்கார். அப்போ ராசிநாதனே சனி சுமுத்தும் பெற போகிறதால உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசோர் அடைஞ்சு ஒரு வேலையை ஆரம்பித்து அந்த வேலையை முடங்கியே போயிருக்கும். ஒரு உதாரணமாக ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பீங்க, அதை ஆரம்பித்து 6 மாதத்தில் மூடிருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கஸ்டமர் உங்களுக்கு வரல, போட்ட பொருளாதாரம் எடுக்க முடியல. என்ன பண்ண முடியும்? இல்லைனா கடை வேறு இடத்துல லீஸ் விட்டு நீங்கள் சொந்த வேலையை பார்க்குறது, அந்த மாதிரியான வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. நீங்கள் 2-3 கடை ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வந்து குமிய போகிறாங்க. தொழில் ரீதியான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அதுமாரி இந்த மருத்துவத்துறைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மருத்துவத்துறை சயின்ஸ் சம்மந்தப்படுது, இந்த மெடிக்கல் லைனில் வர்றது, இந்த அரசாங்கம் அதாவது டாக்டராக இருக்கிறது, இந்த நர்சிங் படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க, அந்த மாதிரி மருந்துத்துறை, இந்த நாட்டு மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுமாதிரி மருத்துவத்துறை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனத்தை காணப்போகிறீர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். இப்போ படிப்பு படிச்சிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் படிச்சிட்டோம், ஒரு சொந்தமாக கூட ஒரு கிளினிக் வைக்க முடியல, ஒரு ப்ரைவேட்டில் ஒரு 20,000 வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக கிளினிக் வச்சு அதில் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் அடைய போகிறீர்கள். அதிகமாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்த போகிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தோம், அதில் ஒரு சின்ன கிளினிக் போடுவீங்க, அதை விரிவுபடுத்துவீங்க. அந்த மாதிரி சிறு வேலைகளை விரிவுபடுத்தி நீங்கள் அதில் முன்னேற்றம் காணும் வருடமாக இந்த 2025 வருடம் மாறப்போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் பலமாக இருக்கார். அதே போல் குரு சாதகமான வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துக்கு அப்புறம் சனி சாதகமான வீட்டுக்கு போகிறார். சனி எங்கே போகிறாரு? சொந்த வீட்டிலேருந்து குருவோட வீட்டுக்கு போகிறார். அப்போ சொந்த வீட்டில் இருக்கிறதும் யோகம் தான், இருந்தாலும் குருவோட வீட்டுக்கு போயிட்டாருன்னா அது இதை விட என்ன யோகம். ஏன்னா உங்களுக்கு பாதச்சனி முடிய நிறைவு வந்துடுது. அப்போ 7.5 சுத்தமாக கழிச்சிடுது. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக 7.5 கழியும் நேரத்தில் உங்களுக்கு மனம் ரொம்ப ரொம்ப உற்சாகம் அடையும் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறது குடும்பத்தில். சரியா? நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கும், அதாவது நீண்ட நாள் ஒரு நிறைவேறாத ஆசையாக இருக்கும். அந்த ஆசை அது நிறைவேறும் இப்போ 2025. சரிங்களா? அப்போ இதான் அதனால தான் அதே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக வரப்போகிறது. கண்டிப்பாக கணவன் மனைவி உறவில் ரொம்ப விரிசல் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் வரவே வராது, ரொம்ப ஒற்றுமையாக இருப்பீங்கன்னு அர்த்தம். அதுமாரி திருமணம் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு எந்த ஒரு சிறப்பாக முடியல, நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிடுச்சு, கல்யாணம் நின்றுச்சிங்க, பொண்ணு செட் ஆகலை, நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிச்சு, இல்லை வசதி பார்த்துட்டு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டாங்க, வசதி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இல்லை படிப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான ஆணாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான பெண்ணாக இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ திருமணம் கைகூடி வரும் வருடமாக இந்த வருஷம் மாறப்போகிறது. 2025 வருடத்தில்
மகராசிக்காரங்களா இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கல்யாணம் தடைப்பட்டு இருந்துச்சுனால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கிறதுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2ஆம் திருமணம், முதல் திருமணம் சரியாக இல்லைங்க, ஒரு முதல் மனைவி இறந்துட்டாங்க, இல்லை சரி வர சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை சரியில்லை, அதனால் டைவர்ஸ் பண்ணிட்டேன், 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு சரியான பொண்ணு அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் 2ஆம் திருமணத்திற்கு உண்டான பணிகள் நடக்கும். அதற்கு தகுந்தாற் போல் வரன் வந்து சேரும். சரிங்களா? அப்போ 2025 வருடத்தில் உங்களுக்கு குடும்பங்கள் சிறப்பாக வரப்போகிறது. குடும்பம் தழைத்துவங்க போகிறது. அப்பா அம்மா உங்களை மதிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் செயல் அந்த மாதிரி மாறப்போகிறது. தொழிலில் ரொம்ப ரொம்ப அபிவிருத்தி வரப்போகிறது. அதுமாதிரி வெளிநாடு பயணம் பண்ணுறவங்க, வெளிநாடு போயிட்டு நான் ஏற்கனவே வெளிநாடு போனேங்க, அங்கே ஒன்றுமே சரியான வேலை அமையலை, நான் திருப்பி வந்துட்டேன், எனக்கு அதனாலே ஒரு 3-4 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சிங்க, எனக்கு அந்த கடனே என்ன சுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே திருப்பி வெளிநாடு போய் நிரந்தரமான வேலையை செய்து கைக்கு மேலே கடன் எடுத்து கைக்கு மேலே வருமானம் ஈட்டி திருப்பி வரும் சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகிறது. அப்போ உங்களுக்கு மகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று வேலை செய்பவர்களும் சிறந்து சரி, உள்ளூரிலே இருந்து சொந்த வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி, இல்லை பொருளாதாரம் போட்டு புதுசாக ஒரு வேலை தொடங்குறதும் சரி தான், உங்களுக்கு எதை தொட்டாலும் இந்த வருடம் சிறப்பான வருடமாக மாறப்போகிறது. நினைத்ததே நடக்கும் வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு மாறப்போகிறது. ஏன்னால் குருவும் கரெக்டான இடத்துல உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதேமாதிரி சனியும் கரெக்டான நேரத்தில் சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார். ராகுகதி பயிற்சியும் உங்களுக்கு கரெக்டான இடத்துக்கு வரப்போகிறார். அப்போ இந்த கிரக பயிற்சி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை தரப்போகிறது. அப்போ இதற்கு முன்னாடி உடம்புல உள்ள பிரச்சனை எல்லாமே இப்போ அகன்றும். நீண்ட நாள் மருந்து சாப்பிட்டு இருந்தவங்க எல்லாமே இதுக்கப்புறம் மருந்து நீங்கள் தொட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உடம்பு பழைய நிலைமைக்கு திரும்பிவிடும். அதே போல் பணம் போட்டு செய்கிற விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு பலமாக இருக்கும். பணம் போட்டு செய்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வாங்குகிறோம், அசையும் சொத்துக்கள், இந்த பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸி வச்சு நடத்துகிறவங்க, சொந்தமாக ஒரு 4-5 டேக்ஸி ஓட்டுறவங்க, அந்த ஆட்டோ வச்சு ஓட்டுறவங்க, வாடகை விட்டு ஓட்டுறவங்க, இந்த லீஸில் வண்டி எடுத்து வாடகை விட்டு செய்கிறவங்க, அந்த மாதிரி வாடகை வண்டி வைத்திருப்பவர்கள் அவங்கள எல்லாமே வந்து அந்த வண்டியை சொந்த வண்டியாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் மேலே இன்னும் அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த அசைய சொத்தாக இருந்தாலும் சரி, அசையா சொத்தாக இருந்தாலும் சரி தான், வீடு காடு நிலம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ 2025 உங்களுக்கு அதில் நல்ல ஒரு பலனை தரப்போகிறது. அதுமாதிரி புதிதாக வீடு இல்லாதவர்களுக்கு புதிதாக வீடு அமையும் ஒரு நேரம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு பேங்கில் ஒரு லோன் போட்டிருந்தாங்க, வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் லோன் போட்டிருந்தா சரியாக அமையலை, கொடுக்கவே இல்லை, இழுத்து விட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த 2025 உங்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக வந்துடும், லோன் கிடச்சிரும். நீங்கள் தகுந்தாற் போல் அந்த நீங்கள் வீடு கட்டி முடிச்சிருவீங்க. அந்த லோனு கரெக்டான நேரத்தில் கட்டி முடிச்சிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடன் ஒரு 5-6 லட்ச ரூபா வாங்கினுச்சு, இல்லை எங்கள் அப்பா கடன் இருந்துச்சுங்க, அவர் இறந்துட்டார், அந்த கடனை நான் அடிச்சு பார்க்குறேன், அடைக்க முடியல அப்படின்னு சொல்லவங்க எல்லாத்துக்குமே இப்போ இந்த 2025 இந்த கடன்லாம் அடைச்சிருவீங்க. கடன் அடைஞ்சு நீங்கள் மிச்ச வழியாக வரப்போகும் வருடமாக இந்த 2025 வருஷம் உங்களுக்கு வந்துருச்சு. அதனால் உங்களுக்கு மனம் துணிச்சல். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பாதச்சனி கழிவு போகுது. அதில் நீங்கள் மனம் துணிச்சலுடன் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட, ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மனசோர்வு இருந்திருக்கும், உடல் டயர்னஸ் இருந்திருக்கும், வேலைப்பளு சுமை எல்லாமே ஒரு இதாகவே இருந்திருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் அது எதுவுமே இருக்காது. அப்போ நீங்கள் மனதை துணிச்சலுடன் செயல்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வெற்றி தான். அப்போ நீங்கள் சென்ற இடம் எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும். அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய பாதை கரெக்டான டயத்தில் உங்களுக்கு மாற்றி அமைக்கப்படும். அப்போ நவகிரகத்தால் உங்களுடைய பாதை மாற்றி அமைக்கப்படுகிறது, அதே தான் அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இந்த முன்னோர்களுக்கு உண்டான ஏதாச்சும் பரிகாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க. முன்னோர்கள் பூர்வீக தோஷம் இருந்துச்சு, உங்கள் ஜாதக ரீதியாக பூர்வீக தோஷம் இருந்துச்சுங்க, எங்கள் அப்பா செய்ய விட்டார், அது பண்ண விட்டார், இது பண்ண விட்டார், அந்த சொத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, அது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு தகுந்த பரிகாரத்தை நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த பசுமாடை தானம் கொடுக்குறது அந்த மாதிரி செஞ்சு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் இந்த அந்த திதி, இந்த பிறந்தமை, இந்த அமாவாசை திதி அந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு விரதம் இருந்ததுனாவே அதில் எல்லாம் செஞ்சு நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் கூடி சீக்கிரத்தில் விரைவில் வந்து சேரும். சரிங்களா? அப்போ இது ஒரு காரணமாக தடையை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் முடிந்தவரை திருநள்ளாறு போயிட்டு வந்துட்டிங்கன்னா, திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவானை போய் நீங்கள் ஒரு முறை தரிசனம் செய்து வந்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்போ இந்த மகராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருடத்தில் நவகிரகங்கள் அனைத்துமே அவங்கவுங்க வீட்டில் இருந்து உங்களுக்கு சாதமான பலத்தை தரப்போகிறார்கள். சூரியனும் சரி, சந்திரனும் சரி, ராசிநாதன் அனைத்துமே உங்களுக்கு பலமான ஒரு எதிர்காலத்தை கொடுக்க போகிறார்கள். அதே போல் இந்த 2025 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அவப்பேரால் ஒரு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க,
ஏதோ ஒரு பேரில் வந்து ஒரு ஒரு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. சமுதாயத்தில் வந்து ஒரு ஒதுக்கி வச்சுருப்பாங்க மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த மாதிரியான பேர்லாம் நீங்கி, இப்போ உங்களையே வந்து ஒரு ஒரு முன்னோடியா வைத்து மத்தவங்க வேலை செய்ற மாரி ஒரு சூழ்நிலை நீங்க ஏற்படுத்துவீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு உங்களுடைய பேர், புகழ் உயரப் போகிறது. அதேமாரி இந்த மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா துறையில உள்ளவர்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமா சிறந்து விளங்குவாங்க. இந்த 2025ல. எப்படி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் எடுத்தேங்க. அந்த ஒரு படம் எடுத்து லாஸ் ஆகி போயிடுச்சு. இல்ல ஒரு ஒரு அங்க போனேன், இங்க போனேன், சிறு சிறு வேடம் போடுறேன். அதுக்கு சரியா கதை அமையல. இல்ல என்ன யாரும் ஏத்துக்க மாட்றாங்க. என்ன என்ன ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படின்னு சொல்லவங்க எல்லாத்துக்குமே இந்த சினிமா துறையில வாய்ப்பு அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுமாரி ஆடம்பரமான தொழில் உங்களுக்கு அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆடம்பரமான தொழில்னா இந்த புது விதமான அந்த சாஃப்ட்வேர், இந்த கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான வேலை செய்றவங்களுக்கு, இந்த மருத்துவத்துறையில வேலை செய்றவங்களுக்கு, அதில வந்து ரொம்ப அற்புதமான புதுமுயற்சி. இந்த மருந்து கண்டுபிடிப்பு, இந்த மாரி இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில வேலை செய்றவங்களுக்கு ரொம்ப அதிக பேரு எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எந்த விஷயத்திலும், எந்த வேலையிலும், எதை தொட்டாலும் 2025ஆம் வருடத்தில் அது வெற்றி வருடமாகத்தான் மாறும் என்பதில எந்தவித ஐயமும் தேவையில்லை. அடுத்தடுத்த ராசியில நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.